எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் சிறிது வெளிச்சம் புத்தகத்தில் வாசனையாக மாறுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க அவரோட யாமம் நாவல் எழுதுறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி அங்கே அலிகார் அப்படின்ற ஒரு உத்தரப்பிரதேசில் உள்ள இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே ரோஜா பூலேருந்து அந்த சென்ட்டு தயாரிக்கிறவங்க, அத்தர் தயாரிக்கிற மக்களை சந்தித்து அவங்கள்ட்ட தகவலை கலெக்ட் பண்ணி அந்த யாமம் நாவல் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் ரோஜா பூலேருந்து அந்த சென்ட் அத்தர் தயாரிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய வாசனை தெரிஞ்சிருக்கும், அப்படி இவ்வளோ வாசனையில் நீங்கள் பழகிருப்பீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன ரிப்ளை பண்ணுறான்றத ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, அவர் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் களிமண்ணின் வாசனை என்று சொன்னார். அந்த வாசனையை பற்றி நினைத்தவுடன் அதன் பிசுபிசுப்பு நினைவுக்கு வரும் என்றார். மேலும் சிறு வயதில் என் கையில் களிமண்ணை உருட்டி விளையாடி கொண்டிருப்பேன். அதை கண்டதும் அம்மா என்னை திட்டுவாள். களிமண்ணை தூக்கி வீசிவிட்டு ஓடுவேன். நீண்ட நேரத்துக்கு பிறகு கையை முகர்ந்து பார்த்தால் அதே வாசனை வரும். இப்போது என்னுடைய வயது 72. இந்த விஷயம் நடந்தது என் 12வது வயதில். ஆனால் இன்றும் உள்ளங்கையில் களிமண்ணின் வாசனை அடிப்பதாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாசனை மூக்கின் வழியாக நுகரப்படுகிறது, ஆனால் மனம்தான் அதை உணர்கிறது. மனம் எப்போதும் ஏதோ ஒரு வாசனைக்கு ஏங்குகிறது, காத்திருக்கிறது, அறிந்தவுடன் குதூகலம் கொள்கிறது. வாசனை மறைவதைக் கண்டு வருத்தப்படுகிறது. ஒரு வகையில் வாசனை தான் வாழ்வின் ஆதார இச்சை. அதனால்தானோ என்னவோ மனிதனின் பிறப்பே ஒரு வாசனை என்று சொல்கிறார்கள் நமது மூதாந்தையர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தர் தயாரிக்கிற பல வாசனைகள் பழகிப்போன ஒரு மனுஷனுக்கு களிமண் வாசனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற விஷயத்த இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் புத்தகம் படிங்க. நன்றி.